ஆக்சுவலாக இது வந்து ஒரு கன்டென்ட் வீடியோ கிடையாது. ஸோ இது ரியல் லைஃப் இன் மை ஸ்டோரி. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல நெறைய பேர் நம்ம வீட்லயா இருக்கட்டும், இல்ல வெளிய பக்கத்தில எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல நெறைய பேர் கூட பேசுறதில்ல. நெறைய பேர் கூடனா சண்டை. கேட்டா அவரு அத வாங்கி தரல, இத வாங்கி தரலன்னு சொல்லிட்டு மெயினா அப்பாக்கள் கூட நெறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் நான் அத சொல்றேன்னா, நீங்க என்னதான் அப்பா கூட சண்டை போட்டாலுமே சரி, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்பாவ பார்க்குறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பக்கத்தில இருப்பாரு. என்னதான் சண்டை போட்டாலும் அப்பா பக்கத்தில இருப்பாரு. ஸோ இருக்காரு. எங்கேயோ இருப்பாரு. நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் அப்பா வருவாரு. பட் எனக்கு அந்த மாரி கிடையாது. ஸோ ஏன் அப்டின்னா, இன்றைக்கி வந்து என் அப்பா இறந்த தினம். கிட்டத்தட்ட என் அப்பா இறந்து பார்த்தீங்கன்னா 17லேருந்து 19 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே நெறைய பசங்க அப்பாக்கள நெறைய வெறுத்துட்ருக்கீங்க. அவரு அது வாங்கி தரல, இத வாங்கி தரல, அப்பா பயங்கரமா அடிக்கிறாரு, பயங்கரமா திட்டுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ என் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பா இல்லாத பசங்க சைடு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டுறதுக்கும் அப்பா இருக்க மாட்டாங்க, அடிக்கிறதுக்கும் அப்பா இருக்க மாட்டாங்க. எதுக்குமே அப்பாக்கள் இருக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு நெறைய ஆசை இருக்கும். அப்பா கூட வெளியே போணும், ஜாலியா ஒண்ணா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆசை வந்து என்னன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எடுத்துட்டான். ஸோ நெறைய பேர் அப்பாவ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாவ பார்த்துருப்பீங்க. அதாவது விவரம் தெரிஞ்சு அப்பாவ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. நான் விவரம் தெரிஞ்சு அப்பாவ ஃபஸ்ட்டு எப்போ தெரியுமா பார்த்தேன்? ஸோ ஃபோட்டோல தான். ஃபஸ்ட்டு என் அப்பாவ நான் ஃபோட்டோல தான் பார்த்தேன். ஸோ நீங்களும் அப்பா கூட சண்டை போடாத, அப்பா கூட என்ஜாய் பண்ணுங்கள். அப்பாவ ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள். அப்பா கூட அப்பப்போ வெளியே போங்க. ஒன்றா ட்ரெஸ் பண்ணிட்டு பயங்கரமாக என்ஜாய் இருங்க. ஸோ தயவு செஞ்சு அப்பாக்களை வெறுத்துறாதீங்க கைஸ். தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க